எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சமையல் விருந்தில் நம்ம வந்து ஒரு மில்லட் ரெசிபி பார்க்க போகிறோம். மில்லட்டில் வச்சு எப்படி ஊத்தப்பம் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நான் நிறைய மில்லட் ரெசிபி வந்து சமையல் விருந்தில் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அட்டாச் பண்ணி விட்றேன், பார்த்துக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மில்லட் ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சமையல் விருந்தில் வந்து நிறைய மில்லட் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஊத்தப்பம் தான் பண்ண போகிறோம். அந்த ஊத்தப்பத்துக்கு நான் 2 விதமான மில்லட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. அதாவது வந்து பனிவரகு 2 கப்பு, குதிரைவாளி 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெள்ளை உளுந்து வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இந்த பனிவரகையும் குதிரைவாளியும் தனியாக ஊற வச்சுக்கோங்க. தண்ணியில் நல்லா 2-3 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைங்க. அதே போல் உளுந்தையும் அதே மாதிரி தான் தண்ணியில் கழுவிட்டு இது ரெண்டையுமே நீங்கள் 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடுங்க. இப்போ அது நல்லாவே ஊறிடுச்சு. முதல்ல நாம் வந்து உளுந்தை போட்டு அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். ஏன்னா உளுந்தில் வந்து அந்த வளவளப்பு தன்மை இருக்கிறனால முதல்ல அதை போட்டு அரைச்சி எடுக்கலாம். ஸோ நம்ம உளுந்தை உள்ளே போட்டாச்சு. இப்போ நான் அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. ரொம்ப உளுந்து மட்டும் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுங்க. அதாவது இது நல்லா பட்டு போல் அரைஞ்சிருக்கணும், கொருன்னு அரைஞ்சிருக்கக்கூடாது. ஸோ இப்போ நமக்கு உளுந்து வந்து இந்த மாதிரி கெட்டியாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ அதே ஜார்லேயே நான் வந்து ஊற வச்சுருந்த குதிரைவாளியையும் பனிவரகையும் நான் போட்டு அரைக்க போகிறேன். இந்த ஊற வச்ச மில்லட்டை போட்டதுக்கப்புறம் இதில் நாம் வந்து சோறு வந்து 3 டேபிள் ஸ்பூன் சாதம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூனுக்கு அவல் சேர்த்துக்குங்க. அவல் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இது வந்து ரொம்ப பட்டு போல் அரைய வேண்டாம், கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. இந்தளவு கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. ஸோ இந்தளவு அரைச்சதுக்கப்புறம் இதையும் அதே நம்ம உளுந்து ஊற்றியிருந்த பாத்திரத்துக்கே மாற்றிடுங்க. மாற்றுறதுக்கப்புறம் இதில் வந்து நாம் கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்து கையால் தான் பிசையணும். பிசைஞ்சு ஒரு வார்மான பிளேஸில் வைங்க. இது நல்லா நமக்கு வந்து ஃபர்மெண்ட் ஆகி கிடைக்கணும். இல்லை ஓவர் நைட் கூட நீங்கள் வைக்கலாம். இல்லை 8லேருந்து 12 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து ஊத்தப்பத்துக்குள்ள மாவு வந்து அவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. அதாவது மாவு உங்களுக்கு எப்படி நீங்கள் ரெடி ஆகிடுச்சின்னு கண்டுபிடிக்கலான்னா அந்த ஃபர்மெண்ட்டான ஸ்மெல்லும் நல்லா வரும். அதே போல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து அதனுடைய கட்டித்தன்மை நல்லாவே தெரியும். நல்லா திக்காக அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதனால் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்கில்லட்டை நான் நல்லா சுட வச்சுட்டேன். இதில் வந்து ஒரு கரண்டி மட்டும் ஊற்றிட்டு ரொம்ப தோசை அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணாமல் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணினாலே போதும். இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் இதில் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே போல் கொத்தமல்லி தலைகள் நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதாவது இதில் வெங்காயம் போட்டு கொடுக்கலாம், ப்ளெயினாக கொடுக்கலாம், இல்லைனா பிடிச்சமான வெஜிடபிளை துருவி போட்டு அதுவும் நம்ம கொடுக்கலாம். யூஸ்வலாக ஊத்தப்பத்தை வந்து டபுள் சைடும் குக் பண்ணலாம். அது இப்போ சிங்கிள் சைடும், அதாவது ஒரு சைடு மட்டும் குக் பண்ணி ஒரு சைடை நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நான் டபுள் சைடு குக் பண்ண போகிறேன். ஏன்னா இதில் வெங்காயம் போட்டிருக்கனால வெங்காயத்தை டபுள் சைடு நம்ம குக் பண்ணி எடுக்கும்பொழுது அந்த வெங்காயம் லைட்டாக கேரமலைஸ் ஆகி அவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஊத்தப்பத்தில் வந்து மேலே வந்து லைட் ஹோல்ஸாக தெரியுதா? அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து மாவு நல்லா அரைச்சிருக்கோன்னு அர்த்தம். அந்த மாதிரி நமக்கு அந்த ஹோல்ஸ் வரலைன்னா மாவு இன்னும் நல்லா புளிக்கலை அப்படிங்கிற மாதிரி நான் தெரிஞ்சுக்கலாம். மாதிரி பேக் சைடுமே நல்லா குக் ஆகிருக்கு. பாருங்கள், ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இதே இது மாவு நல்லா புளிக்கலைன்னா இந்தளவு ப்ரௌன் கலரில் வராது, ஒரு மாதிரி வெள்ளை கலரில் நமக்கு குக் ஆகி வரும். இப்போ திருப்பி போட்டு பார்க்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா லைட்டாக பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் ஆகிருக்கு. இது வந்து சாப்பிடும்போது சட்னியோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான மில்லட் ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த சமையல் விருந்து சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.